Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ஸ்பைசி சிக்கன். அதாவது 1 kg எடுத்துக்கலாம். இதை நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம என்னன்னா ஃபர்ஸ்ட் மேரினேட் பண்ணி வைக்கணும். அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய் தூள், மஞ்சள் தூள் இந்த மூணையும் வந்து ஒரு 30 minutes கிட்ட நீங்க நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னன்னா ஆனியன் வந்து என்னன்னா நம்ம தனியா வந்து நல்லா கோல்டன் கலர்ல ஃப்ரை பண்ணிட்டு தான் ஆட் பண்ண போறோம். அது என்னன்னா டிஃபரண்டான ஃப்ளேவர் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறோம். நல்லா இது வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இது வந்து எலும்பு எல்லாமே இருக்கிறதா எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். நம்ம இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு பொடி உப்பு அல்லது கல் உப்பு ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 30 minutes வந்து நல்லா ஊறட்டும். இது வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா காயிட்ட எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து எண்ணெயிலையும் நல்லா பொரிச்செடுக்கலாம். நம்ம வந்து எண்ணெய் வந்து நிறையா வேண்டாங்கிறதுனால நம்ம ஜஸ்ட் அப்படியே பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ நல்லா வதக்கிட்டோம், அதாவது பொன்னிறம் ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு பேன் வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய் இதையும் சேர்த்து அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 5 minutes வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது என்ன கலர் அப்படியே மாறிடும், வெள்ளை கலராக, அதாவது என்னென்னா ஆரஞ்சு கலராக மாற ஆரம்பிக்கும். மினிமம் வந்து 20 to 30 minutes வரைக்கும் நம்ம நல்லா மேரினேட் பண்ணிட்டோன்னா ஊறிடும். நம்ம இதுக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், இதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னென்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாப்பிட்றப்போ லைட்டாக வந்து அந்த டேஸ்ட் பெப்பர்னோட இது தெரியும், அதாவது ஸ்பைஸியாக இருக்கும், அது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன், இது கூட காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், அந்த கலருக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன். இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இல்லை நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு வந்து மேரினேட் பண்ணுறப்ப ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 3 minutes வந்து மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். 3 minutes ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆனியன் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ 2 பச்சை மிளகாயை கிளி போட்டுக்கலாம். இது கூட இஞ்சி நீட்டை வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு நம்ம வச்சுருக்கோம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஹை ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 5 minutes நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 5 minutes ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா சிக்கன் வெந்துடுச்சு. இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். வேறு பவுலில் மாற்றிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்பைசி சிக்கன் கிரேவி ரெடி. ஸ்பைசி சிக்கன் எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. இது வந்து என்ன, சாதத்து கூடயும் நீங்கள் சாப்பிட்லாம், சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம், நான் கூட சாப்பிட்லாம். அதாவது என்னென்னா இட்லி தோசைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். பெபிள்ஸ் தமிழ்.